புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா மட்டும் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடுமான்னு கேட்டா கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது. எப்ப புக்ஸ்ல இருக்க பிரின்சிபல்ஸ் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி நம்ம வாழ ஸ்டார்ட் பண்றோமோ அப்பதான் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் கிடைக்கும். ரீடிங் புக்ஸ் இஸ் லைக் டவுன்லோடிங் சம்ஒன்ஸ் நாலேஜ். ஒரு ஆத்தர் ஒரு புக் எழுதுறதுக்கு ஒரு வருஷமோ இல்ல பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்கிறாரு. சோ எப்படி ஒரு புக் எழுத இவ்வளவு டைம் எடுக்குதோ அதே மாதிரி அந்த புக்கை படிச்சு அதுல இருக்க பிரின்சிபல்ஸ் நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்கும் நிறைய டைம் எடுக்கும். 1 மந்தா ஒரு புக்கை படிச்சுட்டு அதுல இருக்க மாதிரி என் கேரக்டர் சேஞ்ச் ஆகல, என் லைஃப் சேஞ்ச் ஆகலாம் எப்படி மாறும்? இட் டேக்ஸ் டைம். சப்போஸ் உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய ஃப்ரீ செமினார்ஸ் இருக்கு. அதை பார்த்து பாத்தீங்கன்னா உங்க நாலேஜ் வளர்த்துக்கோங்க. ரியாலிட்டி ஷோஸ் பாக்குறேன், தேவையில்லாத வீடியோஸ் பாக்குறேன்னு சொல்லிட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்ப உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உன் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பதான் உன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எப்ப உன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பதான் நீ மணி நிறைய ஏர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவ. சோ டெய்லி தூங்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு மன நிம்மதியோட தூங்குங்க. இந்த மாதிரி மோர் வேல்யூபிள் வீடியோஸ் பாக்குறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.